வணக்கம். இன்றைய வாரத்தின் முதல் வகுப்பு, இவ்வருடத்தின் இறுதி வகுப்பு என்று கூறலாம். இயல் 8 விரிவானம். சென்ற வாரத்தில் நான் ஒரு 50% முடித்துவிட்டேன். மனித எந்திரம். ஒரே மனிதனுக்கு 2 வகையான பண்புகள் புதைந்து கிடக்கும். உளவியல் அறிஞர்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வது ஒன்று, தீயவற்றை செய்ய தூண்டுவது மற்றொன்று. இதுபோல மீனாட்சி சுந்தரம் என்பவர் ஒரு ஸ்டோர் குமாஸ்தார். அவர் 45 வருடங்களாக அவருடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் ஒரே மாதிரியாக இருந்தன. அவருக்கும் மனதில் பலவித எண்ணங்களும் ஆசைகளும் இருந்தன. அந்த எண்ணத்தின் ஆசையின் பதிலாக ஒரு நாள் அவர் அந்த கல்லாப்பெட்டி, அதாவது கேஷ் வைக்கும் பாக்ஸிலிருந்து சில தொகைகள் 4 அணா, அந்த அரையணா எடுத்துக்கொண்டு அவர் ரயில் நிலையத்துக்கு செல்கிறார். அங்கு அவர் மனதில் 45 வருஷமாக உழைத்து போட்டும் என்ன பலன், ஒரு ருசியாக சாப்பிட முடிந்ததா, அதனால் நம்ம என்ன பண்ணிடுவான்னு பார்க்கலாம் என்று கொண்டு அவருடைய ஸ்டேஷனுக்கு போய் ஒரு டிக்கெட், பயணச்சீட்டை வாங்கி கொண்டு ரயில்வே இதில் உட்கார்றாரு. அப்போ அங்கு அவருக்கு தெரிந்த ஒரு காவலர், அதாவது போலீஸ், அவரை பார்த்து என்ன மீனாட்சி சுந்தரம் இந்த நேரத்தில் இங்க என்ன கேட்கிறாரு. இதுதான் நம்ம சென்ற வாரம் முடித்தோம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் நான் பாடநூல் பக்க எண் 177 தொடங்குகிறேன். இந்த மனம் இருக்கிறதே, மீனாட்சி சுந்தரத்துக்கு அஃது உண்டு. நீரு பூத்த நெருப்பு. வேதாந்திகள் பெரிய விஷயங்களுக்கு உபமானம் சொல்வார்கள். ஆசையை பொறுத்தவரை அந்த உபமானத்தால் மீனாட்சி சுந்தரம் பெரிய மனுஷர் தான். மீனாட்சியா, அந்த அப்பாவி பெயர் என்று பலர் துச்சமாக கருதுவார்கள். முகத்திற்கு எதிரியும் சொல்லுவார்கள். ஒருமுறை கொழும்புக்கு போய்விட்டு தங்க அரைஞான் கடிகார சங்கிலி, வாட்டச்சாட்டமான உடம்பு, கையில் நல்ல ரொக்கம் முதலிய சகல வைபவங்களுடன் திரும்ப வேண்டும். தெருவில் எதிரே வருவர்கள் எல்லாம் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு பல்லை இழித்த வண்ணம் அண்ணாச்சி சௌக்கியமா என்று கேட்க வேண்டும். தினசரி பணப்புழக்கம் எல்லாம் அவர் கையில் தான். கடைசியாய் தனியாக கடையில் பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு போகிறவரும் அவர்தான். அதே சமயத்தில் கடைக்கு கூப்பிடுகிற நேரத்தில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் 5 நிமிடம் நின்றுவிட்டு தூத்துக்குடி வண்டி புறப்படுகிறது. டிக்கெட் வாங்கிக் கொண்டு ராத்திரியா கம்பி நீட்டி விடலாம். டிக்கெட்டில் மட்டிலும் படம் எடுக்க தினசரி கடைக்கு புரளும் பணம் போதும். மூளை தெருவில் மற்ற இடங்களெல்லாம் ஒடுங்கிவிட்டன. ஸ்டோர் பெட்டியடி மேல் ஒற்றை மின்சார விளக்கு பிரகாசிக்கிறது. மீனாட்சி சுந்தரம் ஓலைப்பாயில் உட்கார்ந்து கொண்டு மேசையில் மேலுள்ள சிட்டை புத்தகத்தை ஏதோ பதித்துக் கொண்டிருக்கிறார். சுப்புவின் கணக்கு 4, 4.5, 4.5 மாக்காணி, 4.5 மாக்காணியும் ஒரு சல்லியும், 4.5 மாக்காணி 1 சல்லி, ஒரு துட்டு 4, 9, 5 சல்லி. சவத்த பையலுக்கு கொடுத்து கட்டுமா, நாளைக்கு வரட்டும் சொல்றேன். நெற்றியில் வழியும் வியர்வையை தொலைத்து விட்டு ராமையாவின் பேரேட்டை திருப்பி கூட ஆரம்பித்தார். வீசம் அரைக்கால், அரையே அரைக்கால். இதெல்லாம் அந்த காலத்துல இப்ப 50 பைஸ், 25 பைஸ், 1 ரூபி, 2 rupeesன்னு வந்திருக்குல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல இது போலதான் கணக்குகள் இருக்கும். மீனாட்சி சுந்தரத்துக்கு மனம் கணக்கில் லயிக்கவில்லை. பெட்டியை மூடி வைத்தார். தெரிந்து கொள்வோம். மாக்காணி, வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்களாகும். அணா, சல்லி, துட்டு என்பது அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்கள், பைசாவோட பெயர்கள். 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய். இப்போ 100 பைசா கொண்டது 1 ரூபாய் இல்ல, அப்ப 16 அணா. அதனால்தான் இன்றும் பேச்சு வழக்கில் அரை ரூபாய் 8 அணா என்றும் 1/4 ரூபாயை 4 அணா என்றும் கூறுகின்றனர். அடுத்த பக்கம். மீனாட்சி சுந்தருக்கு மனம் கணக்கில் லயிக்கவில்லை. பெட்டியில் மூடி வைத்தார். தூத்துக்குடி வண்டி இன்னும் புறப்படவில்லையே என்ற எண்ணம் திடீரென்று உதித்தது. சவத்தை கட்டி எத்தனை நாள் தான் மாரடிப்பது? சவம் என்றால் இறந்த உடல். அதை கட்டி எப்படி எவ்வளவு நாள் வச்சிருக்க முடியும்? இனிமேல் அது ஸ்மெல் வந்துடும், அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம். அதுபோல எவ்வளவு நாள் இந்த மாதிரி பணத்தை வாயில கட்டி, வயிற்ற கட்டி, பணமும் பத்தாம குடும்பத்தை எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறப்போ அவருக்கு நெற்றியில் குபீர் என்ற பெயர் எழுப்பியது. ஒரு தப்பை செய்யறப்போ தப்பே செய்யாதவங்களுக்கு ஒரு வேர்வை வரும். பெட்டி சொருகை அனாவசிய பலத்தை உபயோகித்து வெளியே எடுத்தார். உள்ளே இருந்த சில்லறையும் ரூபாயும் குலுக்கி சிதறின. செம்பு, காப்பர், நிக்கல், பிரான்ஸ், வெள்ளி, சில்வர் என்று பாராமல் மடவடவென்று எண்ணினார். 40 ரூபாயும் சில்லறையும் இருந்தது. அவசரமாக எடுத்து மடியில் கொட்டிக்கொண்டு விளக்கை அணைத்து மடக்கு கதவுகளை பூட்டினார்.
சாவிக்கொத்து கையில் இருக்கிற உணர்வு கூட இல்லாமல் வேகமாக ஸ்டேஷனை நோக்கி நடந்தார். 45 வருடமாக உழைத்து போட்டும் என்ன பல, நாக்குக்கு ருசியாக சாப்பிட முடிந்ததா? என்ன பண்ணிடுவான்? கொஞ்ச தூரம் சென்ற பிறகுதான் செருப்பை கூட கடையிலே வைத்து விட்டு வந்து விட்டான் என்ற உணர்வு தட்டியது. நல்ல காலமாக எதிரில் யாரையும் காணும். பார்த்தாதான் என்ன, கடையை பூட்டின பிறகு ஒரு நேரே வீட்டிற்குத்தான் போக வேண்டுமா? நம்ம நினைப்பு அவனுக்கு எப்படி தெரியும்? ஸ்டேஷனுக்கு வந்தாய்விட்டது. பெட்ரோமாஸ் விளக்கடியில் தூங்கும் சில்லறை சிப்பந்திகள், பக்கத்து வெற்றிலை பாக்க கடைகள், வாயடிக்கும் போஸ்டர்கள், வெளிக்கேட்டில் அவ்வளவு கூட்டம் இல்லை. ரயிலுக்கு கூட்டம் இருக்காதும், நல்லதுதான் என்று நினைத்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டார். டிக்கெட் கவுண்டரில் 10 காலனாவை கொடுத்து டிக்கெட் வாங்கிக் கொண்டு பிளாட்பாரத்தில் நுழைந்தார். வண்டி வந்து நின்று கொண்டிருந்தது. புறப்பட இன்னும் 10 நிமிஷம். ஒருவரும் இல்லாத தனி வண்டியில் ஏறி ஜன்னல் அண்டையில் உட்கார்ந்தார். உங்களுக்கு பிக்சர் போட்டிருக்காரு பாருங்க, அவங்க ஜன்னல் பக்கத்துல உட்கார்றாப்புல. வண்டி எப்பொழுதும் புறப்படும் என்பதை ஆவலாக அறிய என்ஜின் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். மீனாட்சி சுந்தரம் ஏது இந்த ராத்திரியில் என்றது கம்பீரமான ஒரு குரல். வேறு ஒருவரும் இல்லை, ரயில்வே போலீஸை சேர்ந்த அவரது நண்பர் கல்யாண சுந்தரம் தான். மீனாட்சி சுந்தரத்தோட ஃப்ரெண்டு. திடுக்கிட்டு திரும்பினார். போலீஸ்காரர் மீனாட்சி சுந்தரம் நண்பரை பார்க்கவில்லை. அடுத்த பக்கம் 180. காக்கி உடை அணிந்த பார்த்தார். அவரை அவருடைய ஃப்ரெண்டா பார்க்கல. அவர் போட்டுட்டு இருக்கிற அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு தன்னையும் அறியாமல் அவர் வாய் தூத்துக்குடி வரை என்றது. என்ன அவசரம், நான் உங்களை மணியாட்சியில் பார்க்கிறேன் என்று சொல்லி அளவெடுத்து வைக்கும் பெருமிதமான நடையுடன் ஸ்டேஷனரி மாஸ்டரை நாடினார் கல்யாண சுந்தரம். அப்ப ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவருடைய ஃப்ரெண்ட் கல்யாண சுந்தரம் போயிட்டாரு. சரி, என்ன அவசரம், நம்ம இப்ப பேசலாமா என்ன? மணியாட்சியில உங்களை நான் பாக்குறேன். மீனாட்சி சுந்தரத்திற்கு நுனி நாக்கு முதல் அடி தொண்டை வரை ஒரே வறட்சி, ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தப்பு செஞ்சிட்டாரு இல்லையா? கண்கள் சுழன்ற, கண்ணை விரட்டிட்டு வந்தாப்புல இருக்கு. கலர் சோடா என்று நீட்டினான் சோடாக்காரன். பூப் என்று ஏப்பமிட்டு கொண்டு ஓரணாவை அவன் கையில் கொடுத்து விட்டு அந்த சோடாவை வாங்கி குடிச்சு, கல்யாணி பார்த்து விட்டானே, நாளைக்கு நம் குட்டு வெளிப்பட்டு போகுமே. அவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஊருக்கு போய் ஏதாவது சம்பாதிச்சு வரலாம் தான் அவர் போறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம ட்ரெயின்ல இருக்கிறத கல்யாணின்னா அவருடைய நண்பரை சுருக்கமா சொல்றாரு, கல்யாண சுந்தரத்தை அவர் பார்த்து விட்டாரு. அவர் போய் சொல்லிட்டா என்ன பண்றது முதலாளி கிட்ட என்று ரயில் விசில் கிரீச்சிட்டது. ட்ரெயின் கிளம்புற நேரமாச்சு. மீனாட்சி சுந்தரம் அவசர அவசரமாக கதவு பக்கம் ரயிலை விட்டு இறங்கினார். அவருடைய உள்மனது அவர் செய்வது தப்பு என்று உறுத்தியதால் அவர் அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெயினை விட்டு இறங்கிட்டார். மெதுவாக நிதானமாக ஸ்டேஷனை விட்டு வெளியேறி ஸ்டோர் பக்கம் நடந்து வழியில் சிறிது தூரம் செல்கையில்தான் பாஸ் இல்லாமல் எப்படி கப்பலில் செல்வது என்ற ஞாபகம் வந்தது. புத்தியை செருப்பால் தான் அடிக்கணும் என்று சொல்லிக் கொண்டார். அவருக்கு தமது ஆபத்தான நிலைமை அப்போதுதான் தெளிவாயிற்று. உடல் நடுங்கியது. எப்படியானாலும் அவருடைய படத்துல அவர் ஊருக்கு போயிருந்தா தெரியாது. ஆனா அந்த கல்லாப்பெட்டியில இருக்கிற அந்த கேஷை எடுத்துட்டு தான் அவர் ஊருக்கு பயன்பட்டனால, போற வழியில அவருடைய ஃப்ரெண்டான போலீஸ்காரனையும் பார்த்தனால, நாளைக்கு ஒருவேளை தன்னுடைய முதலாளி கடையை திறந்து இந்த பணம் காணும் அவரை காணும்னா நான் கூட ட்ரெயின்ல பார்த்தேனேன்னு இவர் சொல்றதற்கு ஒரு சாட்சி போல அமைந்ததால் அவர் மனம் நடுங்கியது. அவர் செய்த குற்றத்தை அவர் உணர்ந்து மீண்டும் மீனாட்சி சுந்தரம் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி கடையை பார்த்து நடக்கிறார். ஸ்டோருக்கு வந்து விட்டார். கதவை திறந்து விளக்கை ஏற்றினார். மடியில் இருந்த சில்லறையை பெட்டிக்குள் வைத்து விட்டு அவர் எடுத்த சில்லறையிலிருந்து அவர் ட்ரெயின் டிக்கெட் வாங்கியிருக்காரு, சோடா குடிச்சிருக்காரு. அதை அவருடைய கணக்கேட்டில் அவர் எழுதினார். 11 காலனா என்று எழுதினார். 10 காலனா டிக்கெட்டு, 1 ரூபா சோடா, 11 25 பைஸ், 11 rupees 25 பைஸ். அதை அவரோட இந்த கணக்கு புக்கில் எழுதினார். மீண்டும் மறுபடியும் விளக்கு அணைந்தது. காலில் செருப்பை மாட்டிக்கொள்ளும் சத்தம். பூட்டு கிளிக் என்றது. முதலாளி வீட்டை நோக்கி சரக்கென்று செருப்பு சத்தம். முதலாளி காற்றுக்காக வெளியே படுத்துட்டு இருக்காரு. வீசிப்பலகையில் தொங்குகிறார். ஐயா ஐயா என்றால் என்ன இவ்வளவு நேரம்? அவர் திருநெல்வேலியில, எனவே இவ்வளவு நேரம் புரண்டு கொண்டே கொட்டாவிட்டார். முதலாளி ஐயா இல்ல, ஜோடி இருந்தது. 80ல இன்னைக்கு 11 காலனா எழுதியிருக்கேன் என்றார் மீனாட்சி சுந்தரம். என்னோட கணக்குல 11.25 ரூபாய் எழுதியிருக்கேன். அப்பொழுதும் அந்த நாவறட்சி, அந்த ட்ரைனஸ் அவருக்கு போகல. ஏன்னா அவர் செய்த தப்பு அவரை உறுத்தி கொண்டிருந்தது. சரி, விடியன வரப்போ முக்கென வண்டியை போட்டுக்கிட்டு வர சொல்லும், சந்தைக்கு போகணும்.
முக்கனன்னு ஒருத்தரோட வண்டியை போட்டுட்டு எடுத்துட்டு வந்தா நம்ம சந்தையில போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வரணும் என்றார். சொல்லிவிட்டு கொடுங்கையை தலைக்கு வைத்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார். மீனாட்சி சுந்தரம் முதலாளி ஐயாவை சற்று நேரம் அப்படியே பார்த்துட்டே நின்னாரு. அப்புறம் மெதுவாக திரும்பி நடந்தார். அதாவது ஏழைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு அன்றாட செலவு என்ன, இதை பற்றிய ஸ்டோரி தான் இது. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்றன இவரது சிறுகதைகளில் புகழ் பெற்றவை. மணிக்கொடி இதழில் வெளியான புதுமை பித்தன் அந்த கதையிலிருந்து உங்களுக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. குழந்தைகளே, உங்களுக்கு இதோட இந்த வருடத்தில் அனைத்து பாடங்களையும் நான் முடித்து விட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு டெய்லியே ரிவிஷன் தான் வரும். அதனால ரிவிஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் கொடுத்த இந்த டேர்முக்கு கொடுத்த லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏஸ், திரைப்பாட எஸ்ஏஸ்லாம் படிச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ பாடநூலில் உங்களுக்கு விபத்தில்லா வாகன பயணம் அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். பாடநூல் பயிற்சிகள் எல்லாமே படிச்சுக்கோங்க. 2 தொடர்களை ஒரே தொடராக்குக, இதெல்லாம் உங்களுக்கு கிராமர் பார்ட்டில் வரும். அப்புறம் 2 எழுத்து சொல், 3 எழுத்து சொல், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதாவது யாப்பிலக்கணத்துக்கு பின்னாடி வரும். இதே இயல் 2ல் நிறைய புக் எக்ஸசைஸ்லாம் வருது, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லைன்னு நினைக்காம அனைத்தையும் நன்றாக படிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் குழுவில் கேளுங்க. என்னோட பர்சனல் நம்பருக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இனிமேல் வீடியோஸ் வராது. நீங்கள் அடுத்த கிளாஸ், அதாவது இந்த வாரத்துடைய வியாழக்கிழமை அன்னைக்கு கிளாஸ்க்கு உங்களுக்கு இயல் 2ஓட போயம் 1 and 2 பற்றிய கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும். அதை படிச்சுட்டு அதோட டெஸ்ட்டுமாய் எழுதி என்னோட குழுவுக்கு அனுப்புங்க. டெஸ்ட்டுமாய் எழுதணும். காலையிலேயே கொஸ்டின்ஸ் வந்துடும், நல்லா படிங்க. படிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே எழுதி ஈவினிங்குள்ளே எனக்கு அனுப்புங்க. அது இயல் 8ஓட செய்யுள் 1 and 2. இயல் 8ஓட செய்யுள் 1 and 2. ஒன்றே குலம் மெய்ஞான ஒளி. அந்த செய்யுளோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதோட மனப்பாட பகுதியும் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் என்னுடைய குழுவிற்கு அனுப்பிடுங்க. ஆன்சரை எழுதி அட்வான்ஸாகவே நான் போர்ஷன் சொல்லிட்டேன். இனிமேல் ஒவ்வொரு கிளாஸ் அப்போவும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஷீட் 5 கொஸ்டின்ஸோ இல்லை ஏதாவது உங்களுக்கு எது முக்கியமோ, ஒரு தடவை கட்டுரை, ஒரு தடவை கடிதம், அந்த மாதிரிலாம் வரும். அப்படி நீங்கள் ரிலேட்டிவாக எல்லாம் படிச்சிங்கன்னா சம்மேட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இறுதியாக உங்களுக்கு இதனுடைய இது உங்களுக்கு எஸ்ஏ ஏற்கனவே நான் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் மனப்பாட செய்யுள் இயல் 7 வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெண்கரி மறைவர் சிலர்தறி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒருவழி போகல் இன்றியே ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலில் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் ஒருவர் என இறங்கினர் அபயம் அபயம் என நடுங்கியே. இயல் 7 கலிங்கர் தோற்று சிதைந்தோடல். அடுத்தது ஒன்றே குலம் இயல் 8 ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே பூங்கதி இல்லைனும் சித்தத்து நின்றே நிலைவர நீ நினைத்து உய்மினே படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. திருமூலர். பின்பு திருக்குறள். படைச்செருக்கில காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது நட்புல நவில் தரும் நூல்நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. அடுத்தது பண்புடைமை. பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுகின்றேன் மண்புக்கு மாய்வது மண். கடைசியில இயல் 9 இளைய தோழனுக்கு ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயும் கை குலுக்கிக்கொள் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் நட. மேத்தா. இவையெல்லாம் இந்த 3ஆம் டேர்முக்கு இருக்கிற
உங்களுடைய மனப்பாட செய்யுள் அனைத்தும் படித்துக் கொள்ளுமாறு கேட்டு இந்த வகுப்பை இத்துடன் முடிக்கிறேன். இனிமே எல்லாமே உங்களுக்கு சேட்டிங்கில் தான் வரும், வீடியோஸ் வராது. தமிழை பொறுத்த வரைக்கும் நன்கு படித்து தேர்வை நன்றாக எழுதுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.